நம்ம கார் எடுத்துட்டு ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போக போறோங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷூட்டுக்காக கொச்சின் வரைக்கும் போறேன். அதையும் வந்து ஒரு vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். இப்பதான் வந்து முதல்ல 200 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரு லாங் போக போறோம். அதே மாதிரி 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, லாங் போறதெல்லாம் கொஞ்சம் போடுங்க, லாங் ட்ரிப் போடுங்க ப்ரோ அப்படின்னு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு போறதே ஒரு vlog பண்றோம். லக்கேஜ் எல்லாம் ஓரளவு ஏற்றியாச்சு. பின்னாடி லைட்டு ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சாச்சு. என்ன தம்பி இருக்குதுன்னு இது இன்னும் கேமரா பேக்கா? அவன் வந்துட போகிறான்டா எங்கேயாவது வெளியில். கேமரா லைட்டு கீட்டு எல்லாம் ஏற்றியாச்சு. இது வண்டி ஏசி போட்டு ரெடியாக இருக்குது கிளம்புறக்கு. நேராக போய் பெட்ரோலை போடுறோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்பில் வந்து வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஹைவேஸில் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுங்கிறது செக் பண்ணணும். வைப்பருக்கு தண்ணி இல்லை, அதில் தண்ணி ஊற்றிட்டு கிளம்பிடலாம். ஆனால் ஃபுல் பண்ணிடுங்க, கட் ஆன உடனே ரவுண்ட் பண்ணிடுங்க. $28 லிட்டர் பிடிச்சிருக்குது, 3030 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குது. வந்து இது ட்ரிப் பண்ணி விட்டுறேன். வந்து கீழே இருக்குது பாருங்க, இது பூரா 0-0 இருக்குதா. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தமாக 28 லிட்டர் பிடிச்சிருக்குது. அரை டேங்க் வர வரைக்கும் ஓட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃபுல் பண்ணி கட் ஆஃப் ஆன உடனே லிட்டர் ரவுண்ட் பண்ணணும். மேலே வரைக்கும் தழும்பு அடிக்காமல் நாசில் கட் ஆகி ஆஃப் ஆகும். இப்போ 27.5 லிட்டர் கட் ஆகுதுன்னா கரெக்டாக 28 லிட்டரில் ரவுண்ட் பண்ணிடணும். மறுபடியும் அரை டேங்க் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி லிட்டர் ரவுண்ட் பண்ணி விட்டு போட்டு இப்போ ட்ரிப் பண்ணிக்கிறேன் பாருங்க. ட்ரிப் பண்ணியிருக்கிறத எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ அதையுமே ரெண்டாவது அடிக்கும் போது எத்தனை பெட்ரோல் லிட்டர் பிடிக்குதோ அதையுமே வகுத்தோம்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுங்கிறத நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருங்க. இப்போ இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த பாலக்காடு, இந்த திருச்சூர் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமங்க. இந்த 2 வருஷமாக இந்த ஒரு பாலம், இந்த ரயில்வே ட்ராக் பாலம் ஒன்று கட்டிட்டு சரியான தொந்தரவாக இருக்குது. ஒன்று மதுக்கரை போய் சுற்றி போகணும், அப்படி இல்லைன்னா அந்த ஏசிசி சிமெண்ட் இருக்குது, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே ஊந்து எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றிட்டு போகணும். இது எப்போ தான் கட்டி முடிப்பாங்கன்னு தெரியல. பாலக்காடு பைபாஸ் தொட்டாச்சுங்க. அப்படியே ஒரு கிராஜுவலாக ஒரு 80-90 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஓட்டினோம்னா கரெக்டாக போயிடலாம். மைலேஜும் கரெக்டாக கிடைக்கும். ஒருத்தர் ஏதோ நடு ரோட்டில் நின்று ஆடிட்டு இருக்கிறாரு, என்னன்னு தெரியல. தண்ணி போட்டார்ட்டு இருக்குது. A to B வந்துருக்குறோம் பாலக்காடு ரோட்டில் சாப்பிட்றோம். பாருங்க, நாங்கள் இப்போ ஒரு பாலக்காடு தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது. அப்படியே மணி என்னாச்சு தெரியுங்களா? மணி 9 ஆச்சு. 9 மணி ஆட்டாவாக இருக்குது. மழை வருது, மழை வர்றக்கு ஆரம்பிக்குது. அப்படியே ஜம்முன்னு மலையில் வைப்பரை போட்டுவிட்டு அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இல்லையா? அப்படியே மலையில் ஹைவேஸில் வைப்பரை போட்டுவிட்டு போகும்போது இந்த மாதிரி வைப்பரை போட்டு விட்டு மலையில் நனைஞ்சிட்டு ஜாலியாக போயிட்டுருக்குறோம். வருங்க ரோடு ஆடோட இன்னும் இப்படி மழை வருது. பாத்துரா அதை போட்டு விட்டுறது. அசாடு இன்னும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாலக்காடுக்கு பாருங்க, பாலக்காட்டுலேருந்து திருச்சூர் போகிற இடத்துல இந்த ஒரு டனல். இந்த டனல் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கிறாங்களாமா. இந்த டனலை வென்டிலேஷனுக்கு ஃபேனு, எல்இடி லைட்டு, எமர்ஜென்சி தேவைப்படுற வசதிகள் எல்லாமே. இது எதுக்காக கட்டியிருக்காங்க தெரியுங்களா? இது வந்து இந்த இடத்துல ஒரு மலை இருந்திருக்குது. இந்த மலையை ஒரு பெரிய கர்வ் இப்படி ஒரு ரவுண்டு போய் இப்படி வர்ற மாதிரி இருந்திருக்குது. அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ரோடு குறுகலாக இருந்தனால ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருந்திருக்குது. டிராஃபிக்குமே ரொம்ப இருந்திருக்குது. ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகிட்டு இருந்திருக்குதுங்க. அதனால இந்த டனல் வந்து இது வந்து இப்படி போகிறக்கு 3 வே 3 ட்ராக் இருக்குது போகிறக்கு. அதே மாதிரி இதுக்கு அந்த புறம் வந்து இப்படி வர்றக்கு. இங்கே பாருங்க, இந்த மலை இருக்குது பாருங்க. இந்த மலை வந்து இந்த மலை அப்படியே கண்டினியூவாக இதுக்கு பின்னாடி நம்ம காருக்கு பின்னாடி இருக்குது. அதில் வந்து டனல் போட்டிருக்கிறாங்க. தெரியுது பார்த்தீங்களா? அந்த டனல் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டரு இந்த பாலத்துக்கு மேலே தான் வந்து அங்கேருந்து இப்படி வந்து தண்ணி போகுதாட்டிருக்குது. வந்து நிறைய ரீலெல்லாம் இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து நம்மூர் வண்டிகளை பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ஆனால் நம்மூர் வண்டி அப்படின்னு தோணும். பாருங்க, பூரா கேரளா வண்டி. ஏதோ 1-2 வண்டி கோயம்புத்தூர் வண்டி பார்த்தா அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. பாருங்க, மெட்ரோ மேலே அங்கே ட்ரெயின் போயிட்டு இருக்குது மேலே. இங்கே வந்துட்டு ஒன்று கிடைக்கலான்னு ஒரு இடத்துல நிறுத்தினோம் வண்டியை. இறங்கினா கண்ணே தெரியல. என்னடான்னு பார்த்தா கண்ணாடி பூரா மிஸ்ட்டு. பாருங்க எப்படி பனி படிச்சு கிடக்குதுன்னு. இப்போ போயிருச்சு.
ஆனால் சரியான பனி, அந்தளவு ஏசி வேலை செஞ்சுருக்குது. வந்து கொச்சினில் ஷூட் லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வண்டி பார்க் பண்ணிட்டு இங்கே தான் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஷூட் முடிச்சுட்டு எனக்கு பொழுதோட ஓரளவு ஒரு 5 மணி அந்த டைமில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிளம்பி இங்கே பக்கத்தில் பீச் போயிட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். பார்க்கலாம். ஷூட் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. முடிச்சுட்டு எங்கேயாவது பக்கத்தில் பீச் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம வந்து முதல்ல லொக்கேஷன் போனோம் இல்லைங்களா, அங்கே முடிச்சு போட்டு இப்போது ஒரு 4 மணி ஆகுது சாயங்காலம். 4 மணிக்கு வேறு ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம். எங்கே வந்துருக்குறேன்னு காட்டுறேன் பாருங்கள். வீடு சூப்பராக இருக்குது, எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் வேறு வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஷூட்டு முடிச்சிட்டோம். முதல்ல வந்து ஃபஸ்ட் ஒரு லொக்கேஷன் போனோம். அங்கே வந்து பொழுதோட ஒரு 4 மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சு போட்டு இங்கே வந்து இந்த ஒரு விண்டேஜ் வீடு, கேரளா டைப்பில் ஒரு வீடு, அங்கே கொஞ்சம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கடா போகிறோம்? ஃபோர்ட் கொச்சி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்து முடிக்கல தான் நாங்கள் எங்கே போகிறோம், போனோமா இல்லை நேராக வீட்டுக்கு போயிட்டுமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். முடிவு பண்ணி எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கன்னா ஃபோர்ட் கொச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஃபெரி போட் அப்படின்ற ஒரு போட்டில் ஏறி சின்ன வைப்பின் ஒரு ஏரியா, அந்த வைப்பின் ஏரியாவுக்கு போகிறோமா இல்லை வைப்பின் ஏரியாவிலேருந்து ஃபோர்ட் கொச்சின் போகிறோம். அது வந்து தண்ணியில் வந்து அந்த போட்டில் போகும் இல்லையா, அந்த 96 படத்தில் வந்து அந்த டஸ்டர் ஏற்றி கொண்டு போவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ போகிறோம். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நம்ம ஜென் இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த இதில் போகுது. இது இங்கே பாருங்க, நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே நிற்கிது பாருங்க, அந்த போட்டில் தான் நம்ம இப்போ போகிறோம்னு நினைக்கிறேன். போகலாம். அங்கே போகுது பாருங்க, அதில் வண்டிகள்லாம் எடுத்துகிட்டு போய் ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்க. அங்கே போகிறதுக்கு முன்னால் இந்த கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுக்கணும். நம்ம காருக்கு வந்து அந்த போட்டில் போகிறக்கு இங்கேருந்து அங்கே போகிறக்கு இந்த டிக்கெட் எடுத்துருக்குது. 65 ரூபா அங்கே கூட்டிகிட்டு போய் விட்றக்கு. பின்னாடி பூரா எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க. போட்டு திரும்பி வந்துட்டு இருக்குது, இதில் தான் ஏற்ற போகிறாங்க. பாருங்க உள்ள எத்தனை வண்டி நிற்கிது. இனோவா, டிசையரு, பொலிரோ, டிராவலரு, ஆட்டோ. அடேங்கப்பா, பழைய மாடல் டிராவலர் ஓன் போர்டு வண்டி, குட்டியாக இருக்குது பாருங்க. வண்டி அங்கேருந்து வந்த வண்டிகள்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிற வண்டிகளில் ஏற்ற போகிறாங்க. நம்ம வண்டி போட்டில் ஏற்றியாச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா வம்புங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்து தான் வந்து இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த போட்டை. கிளம்பிருச்சு. இப்போ நம்ம வண்டி ஏற்றும் போது அந்த பக்கம் இருந்து ஏற்றணும். வண்டி அங்கே நிற்கிது பாருங்க. இப்போ இறக்கும் போது இதில் இறக்கிடுவோம். இந்த வழியாக வெளியே போயிரு. அங்கே போய் நின்னோடனே இந்த வழியாக வெளியே போயிரு வண்டி. பாருங்க எப்படி ஆடுது வண்டி. இது வந்து நிஜமாலுமே ஒரு நல்ல அனுபவங்க. நமக்கு காரில் போகிறதுக்கு பிடிக்கும். நம்ம காரை வந்து ஒரு போட்டில் ஏற்றி போட்டு ஒரு போட்டில் தண்ணிக்குள்ளே அப்படியே ஆடிட்டு மிதந்துட்டு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறோம். முதல் தடவை இதை நான் அனுபவிக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது.
வந்தாச்சு. நம்ம சென்னு வரும் பாருங்க வெளியில். போட்டுக்குள்ளேருந்து வெளியே கார் வர்ற இடத்துல வரும்போது அழகாக இருந்துச்சு. அதை எடுக்கலான்னு செல்ஃபோனில் ரெக்கார்டு பண்ணால் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து கெஃபேங்க. ஓகே, அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போது இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டாமா. இது எதுக்குன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500 வருஷமாக இந்த இதை வந்து பயன்படுத்தி இந்த ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களாமா. இங்கே இருக்குது பாருங்க, இது வந்து வலை. அந்த வலையை அப்படியே உள்ளே போட்டு விட்டு மீனை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அதை மேலே தூக்குனாங்கன்னா அதில் மீன் வரும்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்த வரைக்கும் இது 500 வருஷமாக இந்த மெத்தடை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கிறாங்க. ஆமாம் இல்லை, அது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க. லைனாக இருக்குது. இது அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இன்னும் இருக்குது, இது கேமராவில் தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ பீச் பார்த்தாச்சு பாருங்க. இப்போ இது வந்து அதுதான், அங்கேருந்து தான் நம்ம போட்டில் வந்தோம். இப்படி வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம். நம்ம அந்த பக்கம் அங்கேருந்து அந்த போட்டில் ஏறி இப்படி வந்திருக்கிறோம். இது வந்து ஆற்றுல அப்படியே தண்ணி வந்து இப்போ இது ஃபுல்லாமே கடல். இது வந்து இந்த தண்ணி அப்படியே வந்து கடலில் கலந்துருது. இருட்டில் எடுக்கிறனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கு. பாருங்க, இது அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஊறப்பட்ட ஹோட்டல், இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. ஜாலியாக கலராக லைட் போட்டு அண்ணன் கை வேறு காட்டுறாரு. ஈட் கொச்சி சாப்பிட்றதாம்மா. நம்ம காலையில் எடுக்கும்போது வண்டிக்கு வந்து 20 லிட்டர் கிட்ட அடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். 28 லிட்டர் கிட்ட அடிச்சிருந்தோம். இப்போ அரை டேங்க் கிட்ட வந்துருச்சு. ஃபுல் பண்ண சொல்லியிருக்கிறேன். பெட்ரோல் போயிட்டுருக்குது. இப்போ வந்து 19 லிட்டர் பிடிச்சிருக்குது வண்டி. 257 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க நம்ம காலையில் ஃபுல் பண்ணதுலேருந்து. சரிங்களா, இப்போ எத்தனை மைலேஜ் கிடச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இது வந்து காலையில் அடித்தது. காலையில் வந்து 28 லிட்டர் அடிச்சிருக்கிறோம் பெட்ரோலு. 257 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். சரிங்களா, இப்போது அரை டேங்க்குக்கு கீழே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஃபுல் பண்ணதில் 19 லிட்டர் பிடிச்சிது. 257 டிவைடட் பை 19 லிட்டர் ரெண்டாவது அடிக்கும்போது பிடிச்சிது. ரைட்டுங்களா? அப்போது பைபாஸில் ஏசி ஓட்டு 13.5 13.5 கிலோமீட்டர் தான் கிடைக்கிது. இதுதான் நம்ம வண்டியோட ஹைவேஸில் ஏசி போட்டு தலையெழுத்து. இதைத்தான் மாற்றணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். கொச்சி போர்ட்டுக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு சாப்பிட்டு கரெக்டாக வெளியே வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சாங்கன்னா, என்னோடய வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். இன்சூரன்ஸை போடும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிக்கிறாங்க, என்னோடய வண்டி TN 37க்கு பதிலாக 38ன்னு போட்டாங்க. அதனால இது உன்னோட வண்டியோட இன்சூரன்ஸே கிடையாது, அதுங்காட்டி நீ வந்து ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 4 மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டாங்க. வண்டியை கொடுக்க மாட்டேன், நீ வந்து வண்டியை விட்டுட்டு நீ கோயம்புத்தூர் போங்க, அப்புறம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போய்விங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை. அப்புறம் அது இதையும் பேசி 1000 ரூபாயோ 1500 ஃபைன் கட்டிட்டு வந்திருக்குது. நீ நாளைக்கு போய் அதை எப்படி ரெடி பண்ணுறது, அந்த நம்பரை மாற்றணும், எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதையுமே நான் பார்க்குறேன்.